10th மேக்ஸில் லெசன் 3ல உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸசைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க்கு ஷுவராக கேட்பாங்க. எக்ஸசைஸ் 3.8 செகண்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு இந்த பிக்கும் ஏக்கும் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஆர்டர் எப்படி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. x⁴, 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 எக்ஸு அப்புறம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ கரெக்டாக ஆர்டர் எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு 4 - 12 37 அப்புறம் பி அப்புறம் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த முதல் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். அப்போ 4க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2 2s are 4. அப்போ அந்த ரெண்டை வந்து இங்கேயும் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. ரெண்டையும் பெருக்கணும்னா 4. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட சிம்பிளை மாற்றணும். இங்கே +4 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து -4 போட்டுக்கோங்க. அப்போ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து இந்த 2 நம்பரை கீழே இருக்கணும். -12 37. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் வரும். செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே 2 நம்பர் வரும். தேர்ட் ஸ்டெப்பில் இங்கே 3 நம்பர் வரும். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இங்கே ஒரு நம்பர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரை 2ஆல் பெருக்கி எழுதுங்க. அப்போ 2 வந்து 2ஆல் பெருக்கினா 4 வரும். அந்த 4 வந்து இங்கே எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து 2வது ஒரு நம்பர் இங்கே போடணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ 12 4ஆல் வகுத்தோம்னா 3 12, 3 4s are 12. அந்த 3யை வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3 போடணும். அந்த -3 இங்கேயும் போடணும், இந்த இடத்துலையும் போடணும். இப்போ இந்த -3யை வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்கி எழுத போகிறோம். -3 × 4 வந்து -12, -3 × -3 +9. இப்போ இதில் வந்து சிம்பிள் மாற்ற போகிறோம். மைனஸ்னு இருக்கா, அது வந்து ப்ளஸ்னு மாற்றிக்கோங்க. இது ப்ளஸ்னு இருக்கா, அதை வந்து மைனஸ் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ 37 - 9. அப்போ 37ல் 9 போச்சுன்னா 28. பெரிய நம்பர் தான் ப்ளஸ், அதனால் +28. அதுக்கடுத்து இந்த பியும் ஏயும் அப்படியே கீழே இறக்கிடுங்க. BA. இதோட செகண்ட் ஸ்டெப் ஓவர். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து இங்கே 3 நம்பர் வரணும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் ஆல்ரெடி வந்து இதை வந்து 2ஆல் பெருக்கி இங்கே போட்டோம், அதனால் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ செகண்டாக ஒரு நம்பர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். இப்போ 3 2ஆல் பெருக்குனா 6, -3னா -6. இப்போ நெக்ஸ்ட்டு 3வது ஒரு நம்பர் போட போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணுங்கள். அதே தான் இங்கே எப்படி பண்ணணுமோ அதே போல் தான். அப்போ 28 4ஆல் டிவைட் பண்ணால் 7 4 28, 7 4s are 28. அந்த 7ஐ வந்து இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இந்த 7ஐ வச்சு இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அப்போ 7 × 4 28, 7 × -6 வந்து -42, 7 7s are 49. இதில் வந்து இந்த ஏக்கும் பிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூவோட சிம்பிள் மாற்ற வேணாம், இது மட்டும் மாற்றினா போதும். இது கேன்சல் ஆகிடும். இது அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 0 போட்டுக்கோங்க. ஏன் இங்கே 0 போடுறோம்னா நமக்கு கொஸ்டின்லேயே வந்து இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது முழு வர்க்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததுனால ஆன்சர் கண்டிப்பாக 0 தான் வரணும். அதனால் நம்ம இங்கே வந்து 0 போட்டுருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஏக்கும் பிக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏக்கும் பிக்கும் வேல்யூ ஒன்றுமே இல்லை. இந்த ஏக்கு நேராக இங்கே என்ன இருக்கோ, சிம்பிள் மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கே ஏக்கு நேராக என்ன இருக்கோ அதான் ஆன்சர். ஏ வந்து 49, இங்கே பிக்கு நேராக -42. நெக்ஸ்ட்டு அதிலே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். a x⁴ + b x⁴, 361 x⁴2, 220x + 100. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆர்டர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஏன்னு எழுதும்பொழுது அதுக்கு நம்ம வந்து ரூட் கண்டுபிடிக்க முடியாது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதை வந்து அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 100, அதுக்கடுத்து இது 220x, அதுக்கடுத்து 361x², நெக்ஸ்ட்டு bx3, அதுக்கடுத்து ax⁴. இப்போ இந்த எக்ஸ்லாம் விட்டுட்டு நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. 100, 220, 361, BA. இப்போ ஃபஸ்ட்டு 100க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 10 10s are 100. அப்போ அந்த 10 இங்கேயும் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. 10 பெருக்கணும்னா 100. இதில் சிம்பிள் மாற்றிட்டோம்னா இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 2 நம்பர் கீழே இருக்கணும். 220, 361. இதோட ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் வந்து ஒரு நம்பர் வரும், செகண்ட் ஸ்டெப்பில் 2 நம்பர் வரும், தேர்ட் ஸ்டெப்பில் 3 நம்பர் வரும். இப்போ இங்கே 2 நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இங்கே நம்ம என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை 2ஆல் பெருக்கி எழுதுங்க. 10 2s are 20. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் நம்ம போடணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும். அதாவது 220 20ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போ 220/20, 0 0 கேன்சல் ஆகிடும். இதை அடித்தோம்னா 11 2 22. அந்த 11 இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும்.
இப்போ 11 20 பெருக்கணும்னா 220, 11 11 பெருக்கணும்னா 121. ஸோ இந்த மாதிரி பெருக்கி போட்டதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், சிம்பிள் மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டைம் கேன்சல் ஆகிடும். 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ்னால் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 1ல் 1 போச்சுன்னா 0, 6ல் 2 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2, 240. அதுக்கப்புறம் இந்த 2 டைமும் கீழே அடிக்கணுங்க, BA. இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபஸ்ட் நம்பர் ஏற்கனவே 2ஆல் பெருக்கி போட்டாச்சு. அதனால் அதை வந்து 20 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இந்த செகண்டாக ஒரு நம்பர் போட்டுருக்கோமா, அதை இப்போ 2ஆல் பெருக்கி போடணும். 11 2ஆல் பெருக்குன்னா 22. இப்போ 3ஆவது ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பர் அதே போல் இங்கே எப்படி பண்ணோம், ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். அதே போல் இங்கேயும் ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 240/20, 0 0 கேன்சல் ஆகிடும். இதை அடித்தோம்னா 12 2s are 24. அந்த 12 இங்கேயும் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. இப்போ இந்த 12 வச்சு இது 3ஐயும் பெருக்கி எழுத போகிறோம். அப்போ 12 20 பெருக்குனா 240. அடுத்து 12 22 பெருக்கிக்கோங்க. ஸோ 22 12 என்ன வரும், 4 4 2 2. அப்போ 264. அதுக்கடுத்து 12 12 பெருக்குனா 144. இங்கே வந்து 0 போட்டணும். ஏன் 0 போட்டோம்னா கொஸ்டினில் வந்து முழு வர்க்கம், அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ஆன்சர் 0 தான் வரணும். அதனால் 0 போட்டாச்சு. ஸோ இது இப்போ வந்து இதுக்கு மட்டும் சிம்பிள் மாற்றிக்கோங்க. நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து சிம்பிள் மாற்றக்கூடாது. நீ லாஸ்ட்டில் எழுதும்பொழுது therefore AC = ஏக்கு நேரம் இங்கே என்ன இருக்கோ சிம்பிள் மாற்றாமல் இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அதான் வந்து ஏயோட ஆன்சர். இப்போ AC = 144, BC = 264. ஸோ ரொம்பவே ஈஸியான சம்மு, வெரி இம்பார்ட்டன்ட் டைமாக நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.